ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த XT200 மாடல் கேமராவை எப்படி ஃபோனோட பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ப்ளூடூத்தில் ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஃபோனை வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணலாம் இந்த கேமரா கூட. அப்புறம் இந்த கேமராவோட டிஸ்பிளே வந்துட்டு நம்ம ஃபோனோட டிஸ்பிளேல தெரிய வைக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அப்புறம் இந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸை எப்படி வந்து ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொபைலில் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வேணும். ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். பாருங்க, Fujifilmனு ஒரு அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ண போறேன். ப்ளே ஸ்டோர் வந்ததுக்கப்புறம் ஃபியூஜி, ஸோ இந்த Fujifilm கேமரா ரிமோட்டுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் அந்த அப்ளிகேஷன். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கேமரா ரிமோட் Fujifilmனு இருக்கு இல்லையா, இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரி பண்ணிக்கலாம். இதில் இருக்க மீடியாஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும். அலோவ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு இதில் இருக்க ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன கேட்குதுன்னா, நம்மளோட கேமரா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு சொல்லணும். Fujifilmல நமக்கு நிறைய கேமராஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதில் நம்ம வந்து XT200 மாடல் வச்சுருக்கோம். ஸோ அந்த XT200 மாடலை இதில் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து GFX சிஸ்டம் கிடையாது, நமக்கு வந்து எக்ஸ் சிஸ்டமில் தான் வரும். ஏன்னா இது எக்ஸ் சீரிஸ் கேமரா தான். ஸோ இதில் வந்துக்கலாம். இதில் வந்து ஃபிக்ஸட் லென்ஸ் கேமராவா இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் கேமராவான்னு கேட்குது. நம்மளது வந்து இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் கேமரா தான். ஏன்னா லென்ஸ் மாற்றிக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் இது லென்ஸ் மாற்றக்கூடிய இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் கேமரா. இதில் வந்ததும் இதில் இருக்கக்கூடிய XT வகையான கேமராஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே பண்ணுது. இதில் XT200 மாடல் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட கேமரா மாடல். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன கேமரா Fujifilmல இருக்கோ அந்த Fujifilm கேமரா மாடலை நம்ம இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கேமராவில் ப்ளூடூத்தை வந்துட்டு ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் மொபைல்லையும் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். கேமராவை ஆன் பண்ணிக்கிறேன். மெனு இருக்கு பாருங்கள், அந்த மெனு போய்க்கலாம். ஸோ மெனுவில் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டிங்கில் மேலே வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக கனெக்ஷன் செட்டிங்னு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த கனெக்ஷன் செட்டிங்குள்ளே வந்துக்கலாம். இங்கே ப்ளூடூத் செட்டிங்னு இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போய்க்கலாம். டெலிட் பேரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது சொல்கிறது கரெக்டாக இருக்கும். நான் புதுசாக வந்துட்டு பேர் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். இப்போ எதுவுமே வந்துட்டு பேர் ஆகலை. இப்போ பேரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே வர்றேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரெடியாக இருக்குது, பேர் பண்ணட்டுமான்னு கேட்குது. ஓகேவா, மொபைல் செட்டிங்கில் போயிட்டு இங்கே கனெக்டட் டிவைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வருவோம். இதில் ப்ளூடூத் ஆஃபில் இருக்குது. இதை ப்ளூடூத்தை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளூடூத்தை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ திரும்ப அகைன் வந்துட்டு சர்ச் ஆகிட்டு இருக்குது இல்லையா. இப்போது இது சர்ச் ஆகிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணணும்னா, ப்ளூடூத் ஆன் பண்ணி பேரிங் நியூ டிவைஸ் கொடுக்கலாம். கேமராவை டிடெக்ட் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, 75XT200ங்கிறது நம்ம கேமராவோட மாடல். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே XT200ங்கிற மாடல் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இப்போது ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. கேமராவில் என்ன டிஸ்பிளே பண்ணுதுன்னு பாருங்கள். பேரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபோனோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. டேட் அண்ட் டைம் வந்துட்டு இதிலேருந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்குது. ஓகே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்டர்நெட் டைமிங் தான் நம்ம மொபைலில் செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அது அப்படியே அங்கே செட் ஆகிக்கும். ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இதில் நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி கேமராவில் ப்ளூடூத்தை ஆன் பண்ணணும். கேமராவில் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். நம்மளோட அப்ளிகேஷன் போய்க்கலாம். வந்ததுக்கப்புறம் இம்போர்ட் இமேஜஸ் செலக்டட் ஆன் கேமரா அது கொடுக்கலாம். இதில் கேட்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஓகே கொடுத்ததும் இப்போ நம்மளோட Fujifilm ரிமோட் அப்ளிகேஷனுக்குள்ளே இமேஜஸ்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது கேமராவில் வேணுங்கிற இமேஜஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, இந்த இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
ஸோ இப்போது கேமராவில் இருக்கிறது எல்லாமே மொபைலில் டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ கேமராவிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக இதுலேயே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வேண்டிய இமேஜை. இப்போது இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன், இது ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ 3 இமேஜஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன், 3 இமேஜும் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகே, கேமரா இது வந்து ஸ்மார்ட் ஃபோன். இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எல்லாமே இப்போ இங்கே டிஸ்ப்ளே பண்ணுது. இது ஏற்கனவே பண்ண ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இதெல்லாமே 2ஆம் தேதி ஜனவரி அது என்னைக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் காட்டுது. இது வந்து 9 ஜனவரி இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது வந்து லைவ் வியூ. நம்ம இங்கேருந்தே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு ஐக்கான் காமிக்குது பார்த்தீங்களா? இப்போது ஃபோட்டோ, இப்போ கேமராவில் இருக்கிற ஃபோட்டோ நம்ம டிடெக்ட் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி இது வந்து லைவ் வியூ. கேமராவில் என்ன டிஸ்ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மொபைலை எதுவும் மூவ் பண்ணலை, கேமராவில் டிஸ்ப்ளே பண்ணுறத தான் இங்கே மொபைலில் ஷோ பண்ணிகிட்ருக்குது. கேமராவில் இருக்க டிஸ்ப்ளே ஆஃப் ஆகிடுச்சு, பட் அந்த டிஸ்ப்ளே மொபைலில் ஆன் ஆகி நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. இதுலேயே கூட செட்டிங்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஓ எவ்வளோ வேணுமோ இங்கே செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்போசர் எவ்வளோ வேணுமோ இங்கே வச்சுக்கலாம். ஒயிட் பேலன்ஸ் இதுலேயே இந்த ஆப்ஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா, ஃபோக்கஸும் நம்ம வந்து மொபைல்லேயே டச் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி அங்கே கேமராவில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இது வந்து லைவ் வியூ ஷூட்டிங். வீடியோ கூட இதுலேயே வந்துட்டு ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவை மூவ் பண்ணோன்னா டிஸ்ப்ளே மட்டும் ஃபோனில் தெரியும். ஓகேவா? ஃபோட்டோ வேணும்னா ஃபோட்டோ, வீடியோ வேணும்னா வீடியோ. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவும் எடுக்கலாம். இப்போ ஸ்லோ ஷட்டரில் இருக்குது, அதனால் அது வந்துட்டு ஒரு ஃபோட்டோ 2 செகண்ட் எடுத்துக்கிச்சு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு. எடுத்த ஃபோட்டோவை இப்படியே கூட பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக எடுத்த ஃபோட்டோ, 2 செகண்ட் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோனுக்கு. ஓகேவா? இந்த இமேஜ் தான் இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ஓகே, ஸோ இந்த 2 ஆப்ஷனும் இதுக்குள்ளேயே வந்துருச்சு. நம்ம வந்துட்டு வேணுங்கிற இமேஜஸை கேமராவில் ஷூட் பண்ணதை இதில் எடுத்துக்கலாம். இன்னொன்று லைவ் வியூவும் நம்ம டிஸ்ப்ளே வந்துட்டு ஃபோன்லேயே பார்த்து கேமராவை ஃபங்க்ஷன் பண்ண வச்சுக்கலாம். அதாவது கேமரா நம்மளை விட்டு தள்ளி இருக்குது அப்படின்னா அந்த கேமரா என்னத்தை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஃபோன்லேயே பார்த்து நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது ரொம்பவே நல்லாயிருக்கு. செட்டிங்ஸும் இதிலே மாற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து வெளியில் வந்துக்கலாம். இது 2 ஆப்ஷன்ஸ் தான் இதுக்குள்ளே வருது. ஒன்று லைவ் வியூ ஷூட்டிங், இன்னொன்று வந்து இமேஜஸ் இதில் இம்போர்ட் பண்ணுறது. இது ரெண்டுமே வந்துட்டு இதில் டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ கேமராவை நான் இங்கேயே டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணதையும் கேமரா ஆஃப் ஆகிடுது. இப்போது இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்ததுமே இங்கே மேலே இருக்கிற இமேஜ் ஐக்கானுக்குள்ளே ஷோ ஆகுது பாருங்கள். இது 9th ஷேர் பண்ண இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்துட்டு இங்கே காமிக்குது. மொபைலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைல் மேனேஜர், இன்டர்னல் ஸ்டோரேஜில் Fujifilm அதில் உள்ளே வந்தோம்னா கேமரா ரிமோட்டுங்கிற ஆப்பு. இந்த ஆப்பில் லாஸ்ட்டாக இப்போது சென்ட் பண்ணது எல்லாமே இவங்க டேட்டு 9th ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ஓகேவா? இது இப்போ எடுத்தது தான். ஓகேவா? இதுவும் இப்போ இம்போர்ட் பண்ணது தான். எக்ஸாக்டாக என்ன குவாலிட்டியில் கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கோமோ அந்த இமேஜ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதில். ஸோ லைவ் வியூ ஷூட்டிங், இம்போர்ட் இமேஜஸ் அன்செலக்டட் இது ரெண்டுமே இதில் பார்த்தாச்சு. இந்த ஃபீச்சரும் பார்த்தாச்சு, இந்த ஃபீச்சரும் பார்த்தாச்சு. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் நம்ம கேமராவிலேருந்து இமேஜை செலக்ட் பண்ணி இதுக்கு அனுப்புகிறது. ஸோ உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு கேமராவிலேருந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் இமேஜஸ்லாம். பார்த்தீங்களா? ஒவ்வொன்றா வந்துட்டுருக்குது. ஆக்சுவலி எப்படின்னா, கேமரா பாருங்கள். கேமராவில் இப்படி நான் மூவ் பண்ணிவிட்டு
ஒவ்வொரு இமேஜாக ஓகே கொடுக்குறேன். இப்படி ஓகே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இமேஜாக நம்ம வந்துட்டு கேமராவிலேருந்து செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போது செக் பண்ணி பார்க்கணுன்னா இதில் எந்தெந்த இமேஜஸ்லாம் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்துட்டு இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதை எக்ஸிட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்துட்டு கேமராவில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கேமராவில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இமேஜும் ஃபோனுக்கு இம்போர்ட் பண்ணுறது. லைவ் வியூ ஷூட்டிங் நமக்கு தெரியும். கேமரா என்ன பார்க்குதோ அதை வந்துட்டு செல்ஃபோன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம இதில் டிஸ்பிளேவாக பார்த்து அதில் ஷூட் பண்ணிக்கிறது. மூணாவது வந்து கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி, அதாவது மொபைல் மூலமாகவே, கேமராவை டச் பண்ணாமல் மொபைல் மூலமாகவே அதில் இருக்கிறது கேமராவில் என்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்கோ அதில் மொபைலில் செலக்ட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் மொபைலுக்கு. அது ஒன்று. கேமராவை வந்துட்டு பொசிஷன் பண்ணி வச்சுட்டு இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணலாம். அதாவது இப்படி கேமரா வந்து பொசிஷனில் இருக்கும்போது அங்கே ஷூட் பண்ணிடும். நமக்கு வந்து அடிஷ்னலாக இதுக்கு வந்துட்டு ஒரு ரிமோட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம செல்ஃபோனே ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் கேமராவில். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது. இதுவே தேவையான எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் கொடுத்துருது. இப்படி தான் Fujifilm கேமராவை மொபைல் கூட பேர் பண்ணணும். தேங்க்யூ.